வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்கம். பிரதீபா அப்படிங்கிறவங்க இப்போ பேச போகிறாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் படிக்கும் பொழுது சொந்தமாக யோசித்து பல்வேறு வேலைகளை செஞ்சு அதுக்காக டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிட்டு, நான் க்ரியேட்டிவாக யோசிச்சா தான் ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா, அப்படி சொந்தமாக இருக்கிற சிஸ்டம் ஒழுங்காக இல்லைங்கிறத சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படித்து, அதுக்கப்புறம் இவங்க ஒரு லெக்சரராக காலேஜில் ஒரு லெக்சரராக இருந்து, அப்பவும் ஒரு பாடம் நடத்துறதுக்கு ஒரு சரியான கல்வி துறை இல்லாதனால, நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற எந்த ஒரு காலேஜ்லேயும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்த முடியாது. அப்படி நடத்துனீங்கன்னா உடனே மேனேஜ்மெண்ட் வந்து அதெல்லாம் பேசாத, சிலபஸை மட்டும் பேசுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வேணால் ஸ்கூல் ஆரம்பித்து நீங்கள் சொந்தமாக நடத்திக்கலாம். இன்னொரு ஸ்கூலில் போய் இன்னொரு சிஸ்டத்தில் போய் நீங்கள் இருக்கும் பொழுது அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படியெல்லாம் இருந்து ஒன்றும் பிடிக்காம இப்போது ரிசைன் பண்ணிவிட்டு, கல்வியும் கல்வித்துறையும் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறனால அந்த வேலையை செய்ய பிடிக்காமல் வீட்டில் வந்து இருந்துட்டு முழு நேரமாக கல்வி சம்மந்தமாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தாங்க, நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள அந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இப்போ கூப்பிட்றேன். வாங்க, வெல்கம். பிரதீபா இவங்க சென்னை சொந்த ஊர், திண்டுக்கல்ல இப்போ இருக்கிறாங்க. இந்த வீட்டு கல்வி முறை வந்து எங்கள் அம்மா சின்ன வயசுல எங்கள் தங்கச்சிக்கு பண்ணாங்க. ஒரு வருஷம் எங்கள் தங்கச்சி வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறதால ஸ்கூல் போகாமல் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. இருக்க வேண்டிய சூழ்நிலை, சர்ஜரிலாம் நடந்ததால் அவங்க 3rd படித்தாங்க, நான் 6th படித்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மா அவங்க ஸ்கூலுக்கு போக வேணாம், வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு கற்றுத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு போர் அடிச்சிருச்சு கற்றுத்தரது. அதனால் சரியாக கற்றுத்தராமல் கொஞ்ச நாள் நிறுத்திட்டு என்ன கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கான பாடங்களை வந்து எங்கள் அம்மா சாயங்காலம் நடத்துவாங்க. எங்கள் தங்கச்சி என்ன பண்ணாங்க, என் பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. என்னோட 6th ஸ்டாண்டர்ட் பாடத்தை வந்து நல்லா கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி 4th ஸ்டாண்டர்ட் சேர்க்கும் போது அதுக்காக 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கணுமே, அது படிச்சுட்டு தான் 4th போகணுமே அப்படின்ட்டு இந்த ஸ்கூல் சிஸ்டம்காக கொஞ்ச நாள் கற்றுக் கொடுத்தாங்க. திரும்ப சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க ஏற்கனவே இயல்பாக படித்து பழகி இருக்கிறதால, அதாவது என்னோட 6th ஸ்டாண்டர்ட் வந்து அவங்களுக்கு கம்பல்ஷன் கிடையாது, அவங்களே இயல்பாக படித்து ஒரு பழக்கத்துக்கு வந்திருந்ததால அந்த 3rd ஸ்டாண்டர்ட் போர்ஷனை ஒரு 20 நாளில் அவங்க கற்றுக்கு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 4th சேர்த்தாங்க. அதனால் எனக்கு இந்த ஹோம் எஜுகேஷன் எப்படி பண்ணலாம், எப்படி ரீச் பண்ணலாம் குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சின்ன வயசுல இருந்தது. ஆனால் நான் வந்து இந்த நார்மல் எஜுகேஷன் சிஸ்டமில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலையிலேருந்து பேசினதுலேருந்து ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. நான் வந்து சின்ன வயசுல ஃபுல்லாகவே எஜுகேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் தான் படித்தேன். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷில் படிக்க சிரமப்பட்டதால எனக்கு என்ன பண்ணார், ஒரு வயசுலேயே பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 3-4 வயசு ஆகும்போது எழுத படிக்க எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு வந்து ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, மற்ற குழந்தைங்கள விட இங்கிலீஷில் கற்றுக்கிறது வந்து. நான் ஈஸியாக படித்தேன், ஈஸியாக பேசினேன், எழுதினேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் வந்து சிந்தனை அப்படின்ட்டு வரும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா எனக்கு தர முடியலை. வீட்டில் வந்து என்னதான் இருந்தாலும் அம்மா திட்டும்போது தமிழில் தானே திட்டுறாங்க. ட்ரைனிங்காக ஒரு இங்கிலீஷ் வந்து நம்ம வீட்டிலையே பண்ணாலும் கொஞ்சம் போதோ திட்டம் போதோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிற போதோ தமிழாக தான் இருக்குது சுற்றி சரௌண்டிங்கில் வந்து. இன்னொரு விஷயம், அதனால் எனக்கு தமிழ் தான் வந்து கற்றுக்க அப்படின்னும் போது தமிழுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. புரியலன்னா இப்போ நாங்கள் டீச்சர்கிட்ட வந்து புரியல அப்படின்னு இங்கிலீஷ் மீடியமில் திரும்ப கேட்போம். அவங்க ஒரு நேரத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, என்னை தனியாக வந்து பாரு அப்படின்ட்டுவாங்க. நாங்கள் போனால் அவ்வளோ நேரம் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்கள தனியாக ஸ்டாஃப் ரூமில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏம்மா இது புரியலையா உனக்கு, இதைத்தானமா நான் சொன்னேன் அப்படின்னு தமிழை ஒரு 2 செகண்ட் தான் சொல்லுவாங்க. ஓ இதானா அப்படின்ட்டு கேட்டு வந்துடுவோம்.
அந்த 2 செகண்ட் வந்து அவங்க விளக்குறதுக்கு இங்கிலீஷில் எடுத்துக்கிட்ட சிரமம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே இங்கிலீஷ் புரிஞ்சுக்க தெரியும், பேச தெரியும், எழுத தெரியும். இதுதான் அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து அது தரமாட்டேங்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இன்னொன்று என்னன்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு சில சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க, கிளாஸ் முன்னாடி எல்லாரையும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கல, சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 7th 8th அந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், தனியாக கூப்பிட்டு திட்டுவாங்க, அவங்க டீச்சரோட ரூமுக்கு கூப்பிட்டு திட்டுவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய திட்டுகள்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னும் போது வாங்கிட்டு திரும்ப வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேட்பாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில பேர் கேட்பாங்க, இங்கிலீஷில் திட்டினாங்களா தமிழில் திட்டினாங்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. இங்கிலீஷில் தான் திட்டினாங்க, அப்போ என்ன விடு அப்படின்வாங்க. தமிழில் தான் திட்டினாங்க அப்படின்னா உட்காந்து ஆறுதல் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படிதான், கவலைப்படாத அப்படின்ட்டு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தமிழில் திட்டிருந்தாங்கன்னா நம்மள போய் இப்படி திட்டிட்டாங்களே, நம்ம என்ன இப்படியா, ஏன் இப்படி அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக அதுதான் அந்த குழந்தை வந்து நினைக்கிற மாதிரி இருக்கும். இதே இங்கிலீஷில் திட்டினா அந்த ஆழமே இருக்காது. என்னமோ சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, கேட்டோம், வந்தோம், அவ்வளோதான் இருக்கும். இதுதான் வந்து இயல்பு. இதை வந்து இங்கே சொல்லணும்ன்ட்டு எனக்கு தோணுச்சு. இதுக்கு மேலே ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுத்தரணும் அப்படிங்கிறத பற்றி நான் ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கேன். செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் தான் பண்ணேன். அப்புறம் சாரை மீட் பண்ணேன், அதை பற்றி இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் வேணால் எடுத்துக்கோங்க. நான் இப்போ பண்ணுற ரிசர்ச் எல்லாம் வந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான். அதனால் அதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வருது. ஒரு வேளை வரலைன்னா தைரியமாக அதை கை விட்டுட்டு வேறு எதுக்காவது போங்க. ரொம்ப சிரமப்படுத்தாதீங்க. ஒரு ஸ்கில்லை கற்று வச்சுக்கிட்டு அதை குழந்தை மேலே திணிக்காதீங்க. நீங்கள் ஒரு மெத்தடாலஜி சொல்லி கொடுக்க வந்து வச்சுருப்பீங்க. ஒரு வேளை உங்கள் குழந்தைக்கு அது கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லைன்னா தைரியமாக அதை விட்டுருங்க. விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு முயற்சியை வந்து நீங்கள் எடுங்க. ஒன்று கற்றுட்டு அது உள்ள, நான் சொல்கிறது வந்து என்ன கற்றுக்குறாங்கங்கிறது இல்லை, எப்படி கற்று தராங்க அந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டில் எழுதி இருக்கு இல்லையா. ஒரு 3rd ஸ்டாண்டர்டுன்னு கூட வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு புக்குன்ட்டு ஒரு 10 புக்கு தராங்க, 5th ஸ்டாண்டர்டுக்குன்ட்டு ஒரு 10 புக்கு தராங்க. இந்த புக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கான புக்கா? ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தை வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு தானே படித்து புரிஞ்சு சிந்தனை பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியலைன்னா அது 3rd ஸ்டாண்டர்டுக்கான புக்கா? கண்டிப்பாக கிடையாது. 3rd ஸ்டாண்டர்ட் டீச்சருக்கான புக்கு, இல்லை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையோட அப்பா அம்மாக்கான புக்கு. அதை யார் கற்றுத்தராங்களோ அவங்களுக்கான புக்கே தவிர அந்த குழந்தைக்கான புக்கு இல்லை. அதை படித்து அதால் விளங்கிக்க முடியுது அப்படின்னா தான் மட்டும் அது அந்த குழந்தையோட புக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு புக்கை வச்சு நீங்கள் கற்றுத்தரது அப்படிங்கிற சிஸ்டம் வந்து தேவையா? உங்கள் குழந்தையோட மனநிலைக்கு, உங்கள் குழந்தையோட ஆப்டிடியூடுக்கு தேவையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புக்கை வந்து குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். என்னோட கருத்து வந்து 6 வயசு வரைக்கும் புக்குங்கிறதையே நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறத அவங்க விளங்கிக்கிறாங்க, அதை அவங்க திரும்ப வந்து அவங்களால விளக்க முடியுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தை இருந்தாலே இன்டெலிஜென்ட்டான குழந்தை தான். புக்கை வச்சு நம்ம கற்றுத்தரணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. எப்போ ஒரு புக்கை அவங்களால எடுத்து அவங்களே வாசித்து புரிஞ்சு அது மூலம் அந்த புரிதலை வச்சு ஒரு சிந்தனை அதை கொண்டு வர முடிஞ்சதுன்னா அப்போ வந்து அவங்க புக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஃபார்மும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குழந்தைங்க கற்றுக்கிற எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மலாம் சொல்கிறோம், புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைக்கு புரிய வைக்கணும். எந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு டீச்சர் பாடத்தை எடுத்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்தா யாருக்கு வேணால் புரியும். ஒரு விஷயத்த சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா யாருக்கு வேணாலும் புரியும். ஒரு குழந்தைக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3வது படிக்கிற குழந்தைக்கு புரியலை அப்படின்னா அது புரியலைன்னு அர்த்தம் இல்லை, அந்த மனநிலையில அதுக்கு புரியலை. ஒருவேளை 5வது போகும்போது புரியலாம் இல்லையா, 6வது போகும்போது புரியலாம். கடைசி வரைக்கும் புரியலன்னு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்துட முடியாது. இன்னைக்கு புரியல, நாளைக்கு புரியலாம், நாளன்னைக்கு புரியலாம். இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் 10 நாள் பொறுத்து அந்த குழந்தைக்கு புரியலாம். ஸோ புரியலைங்கிற ஒரு விஷயம் குழந்தைக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். புரிஞ்சிருச்சா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறத வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தன்னாலே புரியும். அப்படி விருப்பம்னா நீங்கள் விட்டுட்டு போயிருங்க. அவங்களுக்கு என்னைக்கு தேவை வருதோ அன்னைக்கு புரிஞ்சுப்பாங்க, என்னைக்கு விருப்பப்படுறாங்களோ அன்னைக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்படி ஒரு வேளை
ஒரு சில விஷயங்கள் வந்து விட்டுட்டு போக முடியாது, கட்டாயம் நமக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லியே தீரணும். அப்படி இருக்கிற விஷயங்கள் எப்படி அவங்க மூளையில ஏற்றலான்ட்டு அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அப்படி அவசியமா இருக்கிற பட்சத்துல அந்த டெக்னிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் பின்னாடி சொல்றேன். அப்புறம் ஒரு 8 வயசு 10 வயசு வரைக்கும் நல்லா நம்ம டைம் எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு சப்போஸ் புக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க படிப்பு வரப்போ அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு விஷயத்த படித்து புரிஞ்சுக்க சிந்தனை பண்ண அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகலாம். அது வரைக்கும் வாய் வழியாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறது வந்து நல்லது. அப்புறம் இந்த புரிதல் வந்து யாருக்கு வேணால் புரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொன்னேன். சிந்தனை வந்து ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். நம்ம வந்து அதை இப்படி தான் நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுத்தரவும் முடியாது. ஆனால் சிந்தனையை வந்து நீங்கள் தூண்டலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்குது, நீங்கள் பதில் சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை. அந்த குழந்தைக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் பல நேரத்தில் நல்லது. ஒரு குழந்தை இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இலையாமா பச்சையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ஃபோட்டோசிந்தசிஸ், க்ரீன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு நாளைக்கு சயின்ஸில் வந்து தப்புன்றுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு வேளை இலை பச்சையாக இருக்குது ரீசன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வெண்டைக்காய் முருங்காலாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் குழந்தைங்க கிட்ட பார்க்கும்போது அவங்க கேட்குற கேள்வி நம்ம ஆமான்னு சொல்ல முடியுமா, அதை யாராவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல. எப்படி நீ அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இலை ஏன் பச்சையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக இருக்க வேண்டாம், நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கொடுக்காதீங்க. அது எப்படிமா இருக்கணும், இலை வந்து பச்சையாக இருக்கா, சிகப்பா நீ பார்த்தது இல்லையா, சிகப்பா கூட இருக்குது இல்லை, காய் கூட பச்சையாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க சிந்தனையை வந்து தூண்டி விடுங்க. ஆன்சர் வந்து பிளைனாக கொடுத்துடாதீங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அப்படி நீங்கள் சிந்தனையை தூண்டுனா அவங்க தேடி ஒரு தேடி கண்டுபிடிச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வர்றது வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெடிமேடாக ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க அப்படியே அது கொடுக்குறது வந்து பேரண்ட் அப்படிங்கிறதால உங்களை அதிகமாக நம்புறதால அதை அப்படியே அவங்க மனசில் ஏற்றுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, அவங்களுக்கு வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை வந்து அவங்களுக்கு நான் விளக்கிக்கிட்டு இருந்தேன். லைட்டு ஷேடோ அதை பற்றின விஷயம் எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க கேட்டாங்க, பிளாக் கலரில் லைட் இருக்குமா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஒரு நிமிஷம் எனக்கே புரியலை. அதுக்கப்புறம் இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் அவங்களே கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சுட்டு இருந்தால் லைட்டே நிழலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து குழந்தையே சொல்கிற பதில், எனக்கே அதை சொல்ல தெரியலை. நம்ம அவங்களே திருப்பி கேட்கும் போது அவங்களே ஒரு பதிலை சொல்கிறாங்க. இது வந்து சிந்தனையை தூண்டுற விஷயம். நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா சிந்தனை ஒரு வேளை தூண்ட முடியாமல் போயிடலாம். இது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல வகைகளில் நீங்கள் சிந்தனையை வந்து தூண்டி விடலாம். அது வந்து உங்கள் குழந்தைய நீங்களே டீல் பண்ணும் போது இன்னும் கூட அது பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்கள் குழந்தைய நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற பட்சத்தில் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு சிஸ்டமில் இருக்கும்போது குழந்தை வந்து நல்லா கற்றுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்கூலில் சரியாக கற்றுக்கலன்னா டியூஷன் அனுப்பி விட்டுருவாங்களா, அங்கே என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உட்கார வச்சு கற்றுத்தராங்க. அவங்களுக்கு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு இயல்பான மொழியில் கற்றுத்தராங்க. தமிழுங்கிறதால எழுத்து தமிழில் வந்து குழந்தைக்கு நம்ம கற்றுத்தரது இல்லை, இயல்பான மொழியில் கற்றுத்தராங்க. அதுக்கு என்ன புரியுமோ அது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தராக சொல்கிறது ஒருத்தர், குழந்தை கேட்குறது அதை ரிப்ளை பண்ணுறது, அப்படி இருக்கும்போது ஒரு பேரண்ட் வந்து அந்த பேரண்ட்டை நல்லாவே பண்ணலாம் டீச்சரை விட. ஒரு 50 குழந்தைங்க 30 குழந்தைங்க வச்சுட்டு ஒரு பேரண்ட் வந்து ஒரு டீச்சர் லெக்சர் கொடுக்குறதுக்கும், அதாவது 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தராக கற்றுக்கிறதுக்கும் நல்ல எஃபெக்டிவான விஷயமா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த சிந்தனையை தூண்டுறது அது வந்து நான் நிறைய பேரண்ட் கிட்ட சொன்னேன், அவங்க அதை சரியாக விளங்கிக்கலை. எல்லாருக்கும் விளங்குறபடி சொல்லணும்னா, 2 பேர் சண்டை போட்டுக்கணும்னா அவங்கக்கிட்ட எப்படி சண்டை போட்டுக்கணும் அப்படின்ட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்க தேவையில்ல. அவங்க என்ன சொன்னால் சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் தூண்டி விட்டா போதும், அவங்க பாட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ சண்டை நிற்கிதோ திரும்ப போய் தூண்டி விட்டால் போதும், அவங்க பாட்டுக்கு சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் சிந்தனையை தூண்டுறது. நீங்கள் தூண்டி விட்டு அவங்க பாட்டு சிந்திச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எப்போ லேக் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ போய் அந்த ட்ரிகர் கொடுத்தீங்கன்னா திரும்ப அவங்க அதுக்கேற்ற வழியில் போயிடுவாங்க. அதுவும் ஆர்வம் இருக்க துறையில் சிந்தனையை தூண்டுனீங்கன்னா அது டபுள் மடங்கு எஃபெக்டாக இருக்கும்.
குழந்தை கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத விஷயத்துல போய் சிந்தி நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னா அது ப்ரெஷர் ஆயிரும். அவங்களுக்கு ப்ரெஷர்ல யாருமே சிந்திக்க முடியாது. நம்மளே ஒரு ப்ரெஷர்ல சிந்திக்க மாட்டோம். அதனால ஆர்வம் இருக்க துறையில சிந்திச்சாங்கன்னா அது டபுள் மடங்கு எஃபெக்டா இருக்கும். இல்லை நீங்க கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயத்துல சிந்திச்சாங்கன்னா அது ஓரளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் விளையாட்டு மூலமாக கல்வி, இதுவும் ரொம்பவே எஃபெக்டிவான கல்வி. அதுவும் ஒரு 5 வயசு 6 வயசு ஒரு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டூல் கற்றுத்தர்றதுக்கு. இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, ஸ்கூலில் விளையாட்டு மூலமாக கல்வி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறைய அதுக்கான டாய்ஸ் எல்லாம் விற்கிது. இதில் எஜுகேட்டிவ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுத்தா அதை வச்சு அவங்க படிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விற்கிது. அது எல்லா குழந்தைக்கும் பொருந்துமான்னு தெரியலை. ஒரு சில குழந்தைக்கு பொருந்தலாம், ஒரு சில குழந்தைக்கு பொருந்தாமல் போகலாம். அந்த குழந்தை என்ன விளையாட்டு விளையாடுது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த விளையாட்டு மூலமாக நீங்கள் கல்வியை சொல்லித்தரணும். எல்லா விளையாட்டும் எல்லா குழந்தையும் விளையாடாது. நான் எங்கள் சென்னையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சில இந்த 5 வயசு 6 வயசு குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு விளையாட்டே புரியலை சுத்தமாக. அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது ரூம்குள்ளே தான் விளையாடுறாங்க. வந்துருச்சா பாரு, வரல, வந்துருச்சு, அங்கே நிற்கிது, வாங்க எல்லாத்தையும் எடுங்க, ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் கூட பேய் விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் அந்த விளையாட்டில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயாக இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன விளையாட்டு விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் லாரி தண்ணி பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னாங்க. அந்த ஏரியாவில் பரபரப்பாக நடக்கிற விஷயம் அது, லாரி தண்ணி பிடிக்கிறது. அந்தந்த ஏரியா சந்து முனையில் நிற்கும். அது வந்துருச்சா, பக்கத்து தெருவில் இருக்கா, மாடி மேலே ஏறி பார்க்குறது. இது ஒரு அவங்க பார்த்து ரசிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, அவங்க தினமுறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதையே விளையாட்டாக விளையாடுறாங்க அவங்க. அப்புறம் தான் புரிஞ்சது, எது அதிகமாக பார்க்குறாங்களோ, எது அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த அவைலபிள் விஷயம் அவங்கள ஈர்த்துச்சுன்னா அதை அவங்க விளையாட்டாக விளையாடுறாங்க. நீங்களே உங்கள் குழந்தைகிட்ட உங்கள் குழந்தைய நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், அவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்க. அந்த வேவ்லென்த்லேயே இருக்க குழந்தைங்கள தான் சேர்த்து வச்சுக்கிட்டு வேற விளையாடுவாங்க. அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த வேவ்லென்த்தில் இல்லாத குழந்தைய துரத்தி விட்டுருவாங்க, அது தனியாக இருக்கும். அதனால் அந்த விளையாட்டை நீங்கள் பார்த்துட்டு அது என்ன விளையாட்டு ஏது விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விளையாட்டு மூலமாகவே நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குது. அவங்க வீட்டில் 6 வயசில் ஒரு குழந்தை, 7 வயசில் ஒரு குழந்தை, ஒரே வயசில் இருக்கிறதால அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் விளையாட்டு மூலமாக கல்வி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு குழந்தைக்கு ட்ரெயின் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்னா என்ன, அவங்க ட்ரெயின்லலாம் போயிருக்காங்க, இருந்தாலும் அவங்க டிக்கெட் எதுக்கு வாங்குகிறோம், டிக்கெட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை செக் பண்ணுறவர் எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ணுவார். ஒரு குழந்தை ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கும்போது பார்த்து கற்றுக்கிறது ஒரு வகை, அவங்க பார்க்காத பல விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த விளையாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசஞ்சராக இருக்கும்போது நான் டிடிஆர், நான் பேசஞ்சராக இருக்கும்போது அவங்க டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி 2 பேர் தான் விளையாண்டோம், மாறி மாறி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க நல்லா அதை பற்றி விளையாடிட்டாங்க. அதிலே நம்ம விஷயங்களை இன்சர்ட் பண்ணும்போது ஓவர்லோட் பண்ணாமல் இன்சர்ட் பண்ணும்போது அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே புகுத்தும் போது அவங்க நல்லா கற்றுக்குறாங்க. இதை ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, இது மூலமாக நீங்கள் பலதை நீங்கள் கற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சரி அப்படின்ட்டு ஓவர் ஆர்வக்கொள்ளரில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி கம்ப்ளீட் டேட்டா நெட்டில் போட்டு எடுத்துட்டாங்க. வா குழந்தை, அங்கே உங்கள் குழந்தைய வா நம்ம ட்ரெயின் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்திரவதை பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் விளையாட்டு சித்திரவதை. அதை செஞ்சு அந்த சிஸ்டத்தையே அந்த குழந்தை வெறுத்துருச்சு, விளையாட்டு மூலமாக கல்வியே வெறுத்துருச்சு. இப்போ அந்த அம்மா வா விளையாடலாம்னா வரதே இல்லை குழந்தை. ஓவர்லோடிங், கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் ஓவர்லோட் பண்ணுறது. இன்னைக்கு ட்ரெயின் விளையாட்டு கொஞ்சம் விளையாடலாம், நாளைக்கு ஒரு 10 நாள் கழித்து வேற விஷயத்த வச்சு விளையாடலாம். அப்புறம் நம்ம விளையாட்டு மூலமாக கற்றுத்தரோன்னு வச்சுக்கோங்க, கற்றுக்குச்சு குழந்தை, நம்ம சொல்லித்தரதை கற்றுக்குச்சு. இப்போ அவங்க கிட்ட நம்ம அவங்கள சோதிச்சு பார்க்கக்கூடாது, கற்றுக்கிட்டாங்களா உண்மையாலுமே நம்ம சொன்னது அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சா அப்படின்ட்டு. நம்ம எக்ஸாமினேஷன் வேண்டாம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவங்கள நம்ம தேர்வு அவங்கள ஒரு டெஸ்டிங்க்கு உள்ளாக்குறதே கூடாது. அப்படி பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியாமல் பண்ணணும். நம்ம அவங்க கிட்ட போய் புரிஞ்சிருச்சா அப்படின்னா அது விளையாட்டு இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விளையாட்டில் உள்ள கருத்துக்களும் போய் சேர்ந்துருச்சுன்னு தான் அர்த்தம். பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சரியாக விளையாடலை,
அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த குழந்தைகிட்ட விளையாட்டை கற்றுக்கிட்டு எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க போக்கில் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விளையாடலாம். ஒரு வேளை பிடிச்சிருச்சு அப்படின்னாங்கன்னா நாளைக்கும் ட்ரெயின் விளையாட்டே விளையாடுறாதீங்க. நாளைக்கு நம்ம ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்னா என்ன, அங்கே என்னென்ன நடக்கும்ன்ட்டு வெரைட்டி காட்டுங்க, அதை கற்றுக் கொடுக்குங்க. நீங்கள் ட்ரெயின் விளையாட்டு இன்னும் 1 மாதம் கழிச்சு கூட வேறு விளையாட்டு விளையாடிக்கலாம். அப்புறம் ஒரு குழந்தை வந்து எப்போ தன்னை அறியாமலே சில விஷயங்களை கற்றுக்குது, எந்தெந்த டைம் அப்படின்ட்டு பார்த்து நம்ம கட்டாயம் கற்றுத்தரணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அந்த நேரங்களை யூஸ் பண்ணி நம்ம அவங்கள வந்து கற்றுக்க வச்சுக்கலாம். ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் அண்ட் ஆக்டிவ் பிரெயின் அந்த மாதிரி அந்த விஷயம் இருக்க அந்த மனநிலையில் குழந்தை இருக்கும்போது நம்ம வந்து பல விஷயங்களை அவங்கள அறியாமலே அவங்க மூளையில் போய் சேர்த்துடலாம். அது எப்போ இருக்குன்னா காலையில் எழுந்ததும் வந்து அவங்க பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் நைட்டு தூங்கும் போது மைண்டு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அவங்க இஷ்டமாக அவங்க விளையாடினதுக்கப்புறம் அவங்க வயசு குழந்தைங்களோட விளையாடிட்டு நல்லா போதுமான அளவுக்கு விளையாடி முடிச்சுட்டு வரும்போது நல்லாவே மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும், பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள நல்லா நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னமோ பண்ணி உங்கள் குழந்தைய நல்லா சிரிக்க வைக்க முடியும் இல்லையா? அந்த சிரிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிடுவாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது டக்குன்னு அவங்க பிரெயினில் போய் சேர்ந்துடும். அதை நீங்கள் சோதிச்சு மட்டும் பார்க்கக்கூடாது, சொல்லிட்டு விட்டுறணும். ரொம்ப மைல்டாக சொல்லிட்டு விட்டுறணும். அது வந்து அவங்க சிந்தனையில் அவங்க பிரெயினில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் இல்லாத விளையாட்டு சின்ன குழந்தைங்க விளையாடுறது நல்லது. 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க, 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க ஸ்பெசிஃபிக்காக ரூல்ஸ் வச்சு விளையாடுறது தேவையில்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாற்றி நோக்கம் விளையாடணும், சந்தோஷமாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இதுதான். அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி மனசில் பதிய வைக்கிறதுக்கு பதிலாக பேசி மனசில் பதிய வைங்க. ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லாதீங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. பேசும்போது அது ஈஸியாக பழகிடும். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இப்படியெல்லாம் ஓஷன் இருக்குது அப்படின்ட்டு தகவல் கொடுக்காதீங்க அவங்களுக்கு. அங்கே ஒரு ஓஷன் இருக்கும், அது பேர் பசிபிக் ஓஷன், ரொம்ப பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. பேசும்போது அது இன்னும் பெட்டராக மனசில் பதியும். நீங்கள் சொல்லும் போது அட்வைஸ் வந்து சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் பழகாது. பேச்சு வாக்கில் சொல்கிற விஷயங்கள்லாம் மைண்டில் நல்லா ஏறுது. அதுக்கப்புறம் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்களை செய்யும் போது பிரெயின் மூளை வந்து அதோட செயலாக்கம் வந்து தூண்டப்படுது. இப்போ காலையில் சார் சொன்னார் இல்லைங்களா, 200 லாங்குவேஜ் ஒரு குழந்தை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை எங்கே போய் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அதை செய்யும் போது அதோட மூளையோட செயல்பாடு வந்து தூண்டப்படுது. அந்த பிரெயின் ஆக்டிவேஷன் வந்து ஒரு குழந்தைக்கும் மாறுபடும். அந்த பிரெயின் ஆக்டிவேஷன் மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வீட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணலாம். அதை எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கும் போது, ஒரு நுணுக்கமான விஷயத்தில் ஈடுபடும் போது பிரெயின் ஆக்டிவேஷன் நடக்குது. புது லாங்குவேஜை கற்றுக்கும் போதும் நடக்குது. விதவிதமான மக்களை சந்திக்கும் போதும் நடக்குது. உங்கள் வீட்டுக்கு விதவிதமாக ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கிறதுக்கும், பெரியவங்களுக்கு வேணால் அது பிடிக்காமல் இருக்கலாம், 20 பேர் இருக்கிறதுக்கும் ஒரு 3 பேர் இருக்கிற அது ரெண்டுத்துக்கும் அந்த குழந்தைங்களுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆக்டிவேஷனில் தான் வித்தியாசம். கற்றுக்கிறது கூட எப்படி வேணால் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ரசிக்கும் போது பிரெயின் ஆக்டிவேஷன் நடக்குது. ஏன்னா ஆத்மார்த்தமாக பார்க்கும் போது, அதோட நுணுக்கங்களை பார்க்கும் போது பிரெயின் ஆக்டிவேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் விதவிதமான முறையில் படிக்க வந்து நீங்கள் கற்றுத்தரணும். இப்போ ஸ்கூலில் தர மாதிரி சயின்ஸுக்குன்னா அதை ஒரு புக்கு வச்சு தான் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பல புக்கை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். புக்கை வச்சு தான் கற்றுக்கணுன்ட்டு இல்லை, பல சோர்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். வீடியோ வச்சு கற்றுக்கலாம், ஆடியோ வச்சு கற்றுக்கலாம், ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு கற்றுக்கலாம். இந்த மாதிரி பல சோர்ஸ்லேருந்தும் கற்றுக்கலாம், பல டைப்ஸாகவும் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், ஃப்ரீடம் தரணும். அப்போ வந்து அந்த குழந்தை வந்து தன்னாலேயே அதை கற்றுக்கும். அப்புறம் உங்கள் குழந்தைகிட்ட பேசும்போது, நான் சொல்கிறது எல்லாமே 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணும் போது அதுவும் ஒரு பிரெயின் ஆக்டிவேஷன் நடக்குது. அதை கட்டாயம் என்ஹான்ஸ் பண்ணியே ஆகணும், அதனால் நிறைய யூஸ் இருக்குது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு அப்படிங்கிறது இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுது. இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து மெமரி பண்ணுறது அது ஒரு டெக்னிக். புரியலனாலும் மெமரி பண்ணி எழுதிடலாம். அதை வந்து ஒரு 15 வருஷமாக பண்ண வைக்கிறாங்க. அது ஒரே ஒரு மெத்தட் தான்.
அந்த மாதிரி பல விதங்கள்ல அதில் கற்றுக்க முடியலங்கிறதாலும் அப்படின்ற விட்டுற முடியாது. ஒரு விஷயத்த வந்து மெமரி பண்ணிட்டு பின்னாடி அதை பற்றி கூட யோசிச்சு கூட பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு தரமாட்டேங்கிறாங்கங்கிறது வேற விஷயம். ஆனால் வெவ்வேறு விதமாக வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வந்து நம்ம முதல்ல வாய்ப்பு தரணும், அதை வளர்க்கணும். இப்போ எக்ஸாமினேஷன் ஏன் பிடிக்கல, ஏன் அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைக்கும் எக்ஸாம் பிடிக்கிறது இல்லை, நம்மளும் குழந்தையா இருக்கும் போது பிடிக்கிறது இல்லை, வளர்ந்து நம்ம குழந்தைக்கு எக்ஸாம் வைக்கிறதும் நமக்கு வந்து பிடிக்கிறது இல்லை. ஏன் அது பிடிக்கல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எழுத்து மூலமாக மட்டுமே ஒரு குழந்தை வந்து தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கிறதால தான் அந்த எக்ஸாமினேஷன் வந்து பிடிக்கல. நான் வந்து காலேஜில் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம் டியூட்டி தான் எனக்கு போட்டாங்க. அப்போ வந்து அந்த எக்ஸாமில் வந்து பல பேர் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க காலேஜில். நிறைய விஷயம் விளங்காமல், எக்ஸாம் எழுத படிக்காமன்னு கூட வச்சுக்கலாம், சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சும்மா உட்கார்றதுக்கு ஏதோ 1-2 கற்றுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த கொஷின் பேப்பரை பார்த்து இதில் ஒன்று கூட உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு அதை எடுத்து இது வந்து உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கும் போது அவங்க வந்து அதுக்கான ஆன்சரை வந்து எழுதிட்டாங்க. நான் சொல்லித்தரலை, இது உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான்ட்டு அவங்களுக்கே திரும்ப அதை தெரிய வைக்கும் போது அதுக்கான ஆன்சரை எழுதிட்டாங்க. இதை வந்து மற்ற பசங்களும் வந்து இது ஒரு 2-3 பேருக்கு பண்ணேன். மற்ற பசங்களும் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே இந்த ஸ்டாஃப் வந்து ரொம்ப லீனியண்டான ஸ்டாஃபு, ஸ்ட்ரிக்டான ஸ்டாஃபு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலி ஆகிட்டாங்க, பேச ஆரம்பித்தாங்க எக்ஸாம் ஹாலில். அப்புறம் ஒரு பையன் என்ன பண்ணால், ஒரு பிட்டு வந்து வச்சுருந்தான். நான் வந்து யாரும் பார்த்து எழுதாதீங்க, பிட்டெல்லாம் எழுதாதீங்க, வச்சுருந்தா கொடுத்துருங்க நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம் எல்லாரும், ஆனால் யாரும் தரமாட்டாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து பிட் அடிச்சுட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், எடுத்துட்டு எதுக்கு, நான் தான் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்ல, நீ ஏன் வந்து பார்த்து எழுதுற அப்படின்னு கேட்டதுக்கு நான் கூட நினச்சேன் நீங்கள் மட்டும் சொல்லி தரீங்களே அப்படின்னு அவன் சொல்லுவான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவன் சொன்னது வந்து நான் ஒன்றும் பிட் அடிக்கலை, நான் ஒன்றும் பார்த்து எழுதலை, நான் படித்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை தான் நான் பார்த்து எழுதுறேன் அப்படின்னா. அப்புறம் இந்த பிட் எடுத்து நான் படித்து பார்த்தேன். உண்மையாலுமே அதில் ஆன்சர்லாம் இல்லை. அவன் சொன்னது வந்து கரெக்டு தான், உண்மையாலுமே அதில் ஆன்சர் இல்லை. படிச்சிருக்காரு, படித்து ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஒரு 4-5 வார்த்தை தான். பிட்டுன்னு அந்த குட்டி குட்டியாக எழுதுன அந்த ட்ரெடிஷ்னல் பிட்டு கிடையாது, மாடர்ன் பிட்டு பார்த்து ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை எழுதிட்டு அப்போ எடுத்து பார்த்துக்கிறாரு, ஓ இதுவா பேராகிராஃப் எழுதுறாரு. உண்மையாலுமே ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து எழுதுறாரு. இப்போ வந்து அந்த ஃப்ரீடம் வந்து அவர் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அவர் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு, படித்து புரிஞ்சிருக்கிறாரு, அவருக்கு ஞாபகம் வரல, தோண்டி விடுறதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து நீ படிக்கணும், நான் சொல்கிற நேரத்தில் நீ படிக்கணும், நான் சொல்கிற நேரத்தில் நீ எக்ஸாம் எழுதணும், அதுவும் நீ எழுத்து மூலமாக தான் உன்னை வெளிப்படுத்தி காட்டணும், உன்னை ப்ரூவ் பண்ணுறது வந்து எழுத்து வடிவமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம், அதான் நம்ம பிடிக்காம போகிறதுக்கான காரணம். இப்போ வந்து விதவிதமாக நீங்கள் வந்து எப்படி வேணால் உன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து உண்மையாலுமே படிப்பாங்க, சிந்திப்பாங்க, இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் சின்ன வயசுல விதவிதமான கம்யூனிகேஷன் மெத்தட்ஸையும் தன்னை வெளிப்படுத்திக்கிற முறைகளையும் உள்வாங்கிக்கிற முறைகளையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து காமிச்சிங்கன்னா, அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா, செய்ய வச்சிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு விஷயம், ஆக்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் பிக்சர்ஸ் காட்டுறது, ஆமாம் இல்லை அப்படிங்கிறத அதை மட்டுமே பதிலாக வச்சு ஒருத்தருக்கு புரிய வைக்கிறது, அப்புறம் சிம்பிள் மூலமாக சொல்கிறது. இப்போ மேக்ஸ் ஏன் பல பேருக்கு பிடிக்கலன்னு பார்த்தா ஒரே சிம்பிள்ஸாக இருக்குது. அந்த சிம்பிளாக அந்த விஷயத்துக்கு கூட ரிலேட் பண்ணுறதுக்கு சிரமப்படும் போது தான் மேக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது. யாருக்குமே 4ஐயும் 3ஐயும் கூட்டுறதோ அதில் உள்ள டெக்னிக்ஸை கற்றுக்கிறதோ வந்து சிரமம் கிடையாது, எல்லாராலையும் மேக்ஸை கற்றுக்க தான் முடியும். அது கஷ்டம் எங்கே ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிஷன்னா ஒன்று சேர்க்குறது, கூட்டுறது, அதை ஒரு சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணும் போது அதை மூளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுதான் வந்து மேக்ஸ் புரியல, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு மேக்ஸ் கஷ்டம். சயின்ஸை வந்து டெக்ஸ்டாக படிக்கும்போது குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்னைக்கு அந்த 11th 12th கெமிஸ்ட்ரியெல்லாம் சிம்பிளாக மாறுதோ அது கூட வந்து ரிலேட் பண்ண டைம் தரதில்லை. இன்னும் ஒன்று அதை ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்க அந்த ஆர்வம் வந்து இன்னும் வரலை. அந்த சிம்பிள்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து உண்டான டிலே தான் வந்து புரியலை, பிடிக்கல, இப்படி வந்து மாறி போகுது. சிம்பிள்ஸாக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், சிம்பிள்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயத்த எக்ஸ்பிளனேஷனாக சொல்லலாம். இதை வந்து நான் ஒரு குழந்தைகிட்ட ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க வந்து அதை வச்சு மேக்ஸ் கற்றுக்கலை, ஆனால் நான் சொல்லி கொடுத்த மேக்ஸை டெக்ஸ்ட்டாக எழுதிக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா?
இப்போ சப்ட்ராக்ஷன்னா இதுலேருந்து அதை கழிக்கணும், பக்கத்துலேருந்து கடன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை டெக்ஸ்ட்டை எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதை வந்து அதால் அவங்களால பண்ண முடியுது. இந்த மாதிரி கம்யூனிகேஷனை வந்து அப்புறம் ஹிண்ட்ஸ் வச்சு ஒரு குறிப்பு வச்சு பண்ணுறது, அதுக்கு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் சவுண்டு வச்சு கற்றுத்தரலாம். இந்த சவுண்டுக்கு இந்த அர்த்தம். இப்போ நம்ம பொம்மைங்கள்லாம் கிடைக்குது இல்லையா, விதவிதமான சவுண்டு, ஒரு பட்டன் அழுத்தும் போது ஒரு சவுண்டு வருது இல்லையா, இந்த சவுண்டுக்கு இந்த அர்த்தம், இந்த சவுண்டுக்கு இந்த அர்த்தம். நீங்களே ஒரு விளையாட்டு வச்சுக்கோங்க. அது சொல்லும் போது அந்த குழந்தை வந்து அந்த சவுண்டுக்கான இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுதா, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சவுண்டை வந்து அது கொடுக்குதா அப்படின்லாம் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை. இப்படி பண்ணும்போது பல வகையாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வளர்க்கும் போது ஏதோ ஒன்று நல்ல கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். இன்னொரு வந்து இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து உடச்சி வெளியில் வர்றதுக்கு அவங்களால முடியும். அப்புறம் வேற என்ன, கதை சொல்கிறதுல, கதை சொல்லி புரிய வைக்கிறதுல அதுவும் ஒரு நல்ல ஒரு டெக்னிக் தான். அதில் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஒரு கதையை சொல்லும் போதே ஒருவேளை நம்ம அதை ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு அந்த கதை மூலமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். கருத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸையும் கதை மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் மரம் செடி கொடியெல்லாம், காலே உள்ளே வைக்க முடியாது அப்படி ஒரு காட்டில், அப்படியும் டிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு காடு இருக்குன்னு அவங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு காட்டில் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு புல்வெளி அப்படின்னு சொல்லி, ஆப்பிரிக்கா காட்டில் அதை பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒரு புல்வெளி தான் இருக்கும் காடா, சிங்கமும் அதே கலரில் இருக்கும், தரையும் அதே கலரில் இருக்கும், யானை கருப்பாக இருக்கும், ஆனால் அந்த மண்ணை தூக்கி போட்டு அந்த கலருக்கு வந்து மேட்ச் பண்ணும். அப்படி ஒரு காடு இருக்குது, இப்படி ஒரு காடு இருக்குது. எனவே அவங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க பெட்டர் விஷுவலைசேஷனுக்காக நீங்கள் அதை இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம். அப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது அது உள்ள சில விஷயங்களை சேர்த்து சொல்லலாம். அப்புறம் ஒரு டெக்னாலஜியை எப்படி கதையாக சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அது ஒரு ஃபார்மேட்டாக நான் இன்னும் பண்ணலை. அப்படி யாராவது பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியலை, ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்க வந்து இந்த விளையாட்டு பருவம் விட்டு கொஞ்சம் விலகி வரும்போது, குழந்தையோட பருவம் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே அம்மா ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு ஸ்டேஜில், அவங்க பக்கத்துலேயே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து அவங்க ஒரு தனி மனுஷனாக ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்க வருவாங்க. இது வந்து 12 வயசுக்குள்ள குழந்தைங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கிற டைம் தான். கொஞ்சமாக அந்த விலகல் வந்து ஆரம்பிக்கும். இப்போது இந்த 6 வயசில் விளையாடின விளையாட்டை 12 வயசில் விளையாட மாட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் அந்த அடல்ட்டுக்கான ஸ்டேஜை கொஞ்சமாக அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 12 வயசு அந்த ஸ்டேஜில் இஷ்யூ அனாலிசிஸ், கேஸ் ஸ்டடி, இன்ஃபர்மேஷன் கேதரிங், லேர்னிங் ஃப்ரம் எனிதிங் அவைலபிள், இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நிறைய துறைங்க இருக்குது. குழந்தை நல்லா பாடுச்சுன்னா பாட்டு கிளாஸில் சேர்க்கலாம், டான்ஸ் ஆடிச்சுன்னா டான்ஸ் கிளாஸில் சேர்க்கலாம். இப்போ குழந்தை வந்து நல்லா பேசுது, தொணன்ட்டு பேசுது, அதுவும் ஒரு ஸ்கில்லு தான் இல்லைங்களா. டாப்பிக்கே இல்லாமல் தொணன்னு பேசுகிறது வந்து ஸ்கில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கள இப்போ எஃப்எம் ரேடியோவில் கூப்பிட்டு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க இல்லையா, அதுவும் ஒரு ஸ்கில்லு தான். எல்லாமே ஸ்கில்லு தான். அதுக்காக அவங்கள போய் பேசுகிற கிளாஸுன்னு ஒன்றுத்தில் போய் அதுக்கு கிளாஸ் இருக்கான்னு முதல்ல தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இடம் இருக்கா, இன்ஸ்டியூஷன் இருக்கா, ஆளுங்க இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல. அப்போ அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள வச்சே அவங்களுக்கான துறையை வந்து பெட்டராக கற்றுக்க வைக்கலாம். நேற்று விட இன்னைக்கு பெட்டராக பண்ணுறது, அவங்களே அதை செஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டுமே போதும். அப்புறம் என்னென்ன கிடைக்குதோ அதுலேருந்து கற்றுக்கிறது, லேர்னிங் ஃப்ரம் எனிதிங் அவைலபிள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்க பற்றி கற்றுக் கொடுக்குறத பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு ஸ்கூலில் போய் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஒரு ஸ்கூலுக்கு போய் பசங்களை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் எனக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் அதிகமாக கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பார்க்குற குழந்தைங்க கிட்டே இருந்தெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் லீவ் விட்டாச்சு, பசங்கள்லாம் எங்கள் ஏரியாவில் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணோம், அதுலேருந்து சில விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குற பெரியவங்க கிட்டலாம் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்காது அப்படி கற்றுக்கிட்டேன். அவங்களும் சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாய் பூனெல்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதுலேருந்து நமக்கான விஷயங்களை எடுத்துக்கிறது.
இதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லலாம். இவங்ககிட்ட இருந்தால் இதை கற்றுக்கணும், அவங்ககிட்ட இருந்தால் அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் பார்க்குற விஷயத்துல இருந்தெல்லாம் உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இதை வந்து ஒரு மொராலிட்டிக்கு சொல்லி தருவாங்க. அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி தருவாங்க. அவங்க பேர் உண்மையை சொல்கிறாங்க, நீ அதை எடுத்துக்கோ. நமக்கு ஒரு நாலேஜுக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கல்வி எப்படியெல்லாம் ஒரு நாலேஜ் குழந்தை கொடுக்கறது வந்து என்னென்ன விதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா, இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் ஒரு வகை. இதான் வந்து ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஒரு டேட்டா கொடுப்பாங்க, அதை வந்து குழந்தைங்க கற்றுக்கிறது. இது வந்து ஒரு வகை. இதை வந்து ஈஸியாகவே பண்ணலாம். அப்புறம் ட்ரைனிங், ப்ராக்டிஸ், ஸ்கில், சைக்கிளோட்டை கற்றுத்தரது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஸ்கில்லை வந்து, ஸ்கில்லுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த திரும்ப 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 பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை நல்லா பண்ண முடியும், அதுதான் ஸ்கில். இதுவும் யார் வேணால் எந்த ஸ்கில்லை வேணால் அட்டைன் பண்ணலாம் திரும்ப திரும்ப பண்ணி. அப்புறம் க்ரியேட்டிவ் திங்கிங். இது வந்து நீங்கள் குழந்தைய வந்து க்ரியேட்டிவ் திங்கிங் பண்ணு அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை பார்த்து அவங்க பண்ணுறத நம்ம ரசித்தா மட்டுமே போதும், அவங்க இன்னும் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா குழந்தையும் பாருங்கள், நீங்கள் ஸ்கூலில் சேர்க்காம 6 வயசு வரைக்கும் வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்க க்ரியேட்டிவ் திங்கிங் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விளையாட்டெல்லாம் க்ரியேட்டிவ் திங்கிங் தான். இப்போது இது கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஸ்டம்ப் இல்லைன்னா குச்சம் நட்டுக்கிறாங்க, குச்சம் இல்லைன்னா கல்லை வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் யார் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? அவங்களாம் இல்லாத விஷயத்த அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே ஒரு உருவம் பண்ணிக்கிறாங்க. லாரியே வராமல் லாரி வருது அப்படின்ட்டு அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. இது வந்து க்ரியேட்டிவ் திங்கிங் தான். க்ரியேட்டிவ் திங்கிங் மூலமாக ஒரு விஷயத்த பெட்டர் ஆக்கிட்டே போகலாம். அதுவும் குழந்தைங்க பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கற்றுத்தரணுன்ட்டு அவசியம் இல்லை, அவங்களே செய்வாங்க. நீங்கள் அதை பார்த்து ரசித்தா மட்டுமே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த குழந்தையும் உங்கள் குழந்தைய வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயம் உங்கள் குழந்தை கற்றுக்குச்சுன்னா அது சர்டிஃபிகேட் வாங்கணும், 4 பேர் இப்போ நம்ம எஸ்எஸ்எல்சி வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரத்துக்கு தான். அதுக்கு மேலேயே அந்த குழந்தை வந்து கற்று வச்சிருக்கலாம். அதனால் அங்கீகாரத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. முக்கியமாக வந்து ஸ்கூலுக்கு வேணால் நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக பண்ணலான்னு கூட வச்சுக்கோங்க. அவங்க ஆர்வம் காட்டுற துறைக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல நினைக்காதீங்க. அவங்க நினச்சாலும் தேவையில்லை, நீ நல்லா தான் பெட்டராக தான் பண்ணுற, நீ நல்லா பண்ணுற அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்டர்னல் விஷயத்த, அது அங்கீகாரங்கிறது இன்னொருத்தங்க தரது தான். அந்த எக்ஸ்டர்னல் விஷயம் பின்னாடி ஓட தேவையில்லை. கற்றுக்கிறதே வந்து சிறப்பு, கற்றுக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 6 வயசு 8 வயசுலேயே வந்து குழந்தைக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குது, பிற்காலத்தில் அவங்க வந்து அதில் நல்லா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புரிய வந்துருச்சுன்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து கற்றுத்தர வேணாம், அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தரலாம். அதாவது அது கற்றுக்கிற வயசு வர்றதுக்கு முன்னவே வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் புரியும், அது கட்டாயம் புரியுங்கிறத எதிர்பார்த்து நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் வேலை என்னென்னா அது ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுத்து வச்சிடுறது. அவங்களுக்கு கட்டாயம் புரியணுங்கிறது வந்து அவசியம் இல்லை, பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அது எப்படி அவங்களுக்கு தேவைப்பட போகுதுன்னா, அவங்க அதை அவங்களுக்கு என்னைக்கு அது தெரிய வருதோ, இதை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு வந்து அவங்கள பெட்டராக அதை இன்னும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்க துறையில் இன்னும் பெட்டராக வந்து அவங்க கற்றுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ. இந்த குழந்தைகள் வளர்ப்பு படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் பிரதீபா அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 900 32 89 793 900 32 89 793.